தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். லின் பாரதி தோழர் சொன்ன மாதிரியே இந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்கும். அனைவரும் ஆக்சுவலாக படிக்கணும். ஏன்னா இதில் இது வெறும் கட்டுரைகள் ஒரு படத்தை குறித்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பல இயக்குநர்களோட உரையாடல்கள் இருக்குது. அந்த படங்களை பற்றி அதில் பேசியிருக்கிற முக்கியமான விஷயங்களை அவர் நோட் அவுட் பண்ணியிருக்காரு. நிறையா எல்லா படங்களும் நம்ம ஒன்று பார்த்துருப்போம், ஆனால் அதில் முக்கியமான உரையாடல்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் அதில் எனக்கு அதில் நிறைய இயக்குநர்களை பயங்கரமாக பிடிக்கும். ஸோ காலேஜ்லேருந்தே நான் யமுனா தோழரோட நிறையா மார்க்ஸ் கட்டுரைகள் திரைப்படங்கள் தொடர்ந்து படிச்சிருக்கேன். ஸோ அந்த புரிதல்லேருந்து எனக்கு பிடித்த அதில் ஒரு 10 இயக்குநர்களை பற்றியான உரையாடல்கள் யமுனா தோழரும் அம்சவல்லி தோழரும் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்லேருந்து நான் எல்லாமே முக்கியமான இயக்குநர்கள், அதில் நான் 3 இயக்குநர்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற சூழல்லையும் இந்தியாவில் அவர்களோட, ஏன்னா 3மே ஃபீமேல் டைரக்டர்ஸ். ஸோ அதில் சாரா கோம்ஸ், இன்னொருத்தவங்க மரியா பெம்பர், அடுத்து லூஷா மார்டல். ஸோ இவங்க 3 பேருமே, சாரா கோம்ஸ் மட்டும் ஹியூமன் ஃபிலிம் மேக்கர், மற்ற 2 பேரும் அர்ஜென்டினா ஃபிலிம் மேக்கர்ஸ். ஆனால் இவங்க 3 பேருக்கும் அவங்க 60 ஆரம்பிக்கிறாங்க சாரா கோம்ஸ், இவங்க 80 ஆரம்பிக்கிறாங்க மரியா, இவங்க மார்டல் 21st செஞ்சுரியில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க. ஆனால் 3 பேருமே அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கதும் சாரா கோம்ஸ் 60 பேசினதும் ஒரே விஷயந்தான். முக்கியமான 3 விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒன்று ஃபெமினிசம், பூர்வக்குடி கலாச்சாரம், இன்னொன்று விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் சாரா கோம்ஸ் 60 குடியாஸ் அலியா இருக்கார். ஸோ அவர் கியூபா 59 கியூபா புரட்சி இதை வெற்றி பெறாங்க. ஸோ அதுலேருந்தே அவர் இருக்கிறாரு. அவரோடையும் இவங்க தொடர்ந்து இயங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு வாட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார், சேவேரா அவரோட ரெவல்யூஷன் சினிமா ஒன்று நம்ம பண்ணணும், அதை பற்றியான ஒரு இது கொண்டு வரணும், ஆனால் அது நடக்கலை. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க சாரா கோம்ஸ் இப்போ எப்படி நியூ வே சினிமா, ஃப்ரெஞ்ச் சினிமா 50s ஆக்னஸ் வர்தா காட் மதர்னுவாங்க. ஏன்னா அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் ட்ரூஃபாட் எல்லாம் முக்கியமான டேரக்டர்ஸ்லாம் நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணணும், சும்மா பேசிகிட்டே இருக்கக்கூடாது, ரிவ்யூஸு படம் பண்ண வராங்க. ஸோ அந்த இதுதான் இங்கே தொடர்ச்சி ரித்திக் கதக், பெர்னால்ட் சென் இந்தியாவில் வராங்க. ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தோன்னா சாரா கோம்ஸ் நான் என்ன நினைப்பேன்னா, அவங்களோட படங்கள் நான் சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு லத்தீன் அமெரிக்கனோட காட் மதர்னு சொல்லுவேன் சினிமா. ஏன்னா அவங்க தான் முதல்ல பெண்கள் பற்றி பேச ஆரம்பித்தவங்க. அந்த வார் டைமாக இருந்தாலும் நம்ம திருப்பி மார்க்சிசம் இதெல்லாம் பேசுகிற இதில் அவங்க ஆஃப்ரோ கியூபனோட இதை கியூபா மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த இதை பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அது நிறைய பேர் கிரிட்டிசிஸ் வந்துச்சு, அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் எப்படி அப்பட்டமாக இருக்கும், இந்த ஒரு செயற்கைத்தனமும் இருக்காது, வெறும் கேமரா அவ்வளோதான். அங்கே மக்களுக்கு அங்கே இருக்கிற செய்திகளில் போய் அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவங்களோட இது. அவங்க அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இது எல்லாமே அவங்களோட இதை கொண்டு வராங்க. ஸோ அவங்க 31 வயசில் இறந்துட்டாங்க, ஆஸ்மா நோய் அந்த இதுலேருந்து இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட படம் ஒன் வே அண்ட் அனதர் ஆர் அனதர் அது குடியாசாலியா 75 தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த படத்தை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. அவங்களோட நிறைய படைப்பு அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க. அதில் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க ஆக்னஸ் வர்தாவோடையும் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, குடியாசாலியாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாரியா பெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் அவங்களோட படங்கள் ரேராக தான் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, சப்டைட்டில் கிடையாது, சில படங்கள் இருக்குது, அதை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போட இன்ன வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமாவில் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ஃபீமேல் டைரக்டர்ஸ், மேல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நிறையா லெஜெண்டரி இருக்காங்க. ஆனால் பெண்களை பற்றியான அவங்களோட உணர்வுகள், அவங்களோட இன்டிமசி, அவங்களோட புரிதல், அவங்களோட அரசியல் நம்மளுக்கான தெளிவான படங்கள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சில படங்கள் சில இயக்குநர்களோட இருக்குது, கதக்கோடது இருக்குது, சில படங்கள் சுபர்ணரேகா அந்த மாதிரி, மேகதகதாரா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது மேகதகதாராவோட தமிழில் வரப்போ அவ்வளோ ஒரு தொடர்கதையாக அது எவ்வளோ மெலோ ட்ராமாவாக எவ்வளோ இதாக கொண்டு போக முடியும், அப்படி தான் பண்ணியிருப்பார் பாலச்சந்தர். ஸோ அதுலேயே நம்ம இது இருக்குது. இப்போ போன மாதம் 2 மாதம் முன்னாடி இங்கே ஒரு வீட்டு வேலை செய்கிற பொண்ணை அடித்து இது பண்ணாங்க.
அதே இன்சிடென்ட் பெங்களூர்லேயும் நடக்குது. ஆனால் அந்த மாதிரியான அது தொடர்பாக உங்களுக்கு புரிதல் இருக்கணும். ஒரு படங்கள் இல்லைனா புக்ஸ் தான் எந்த ஒரு புரிதலையும் உண்டாக்கும் சொசைட்டியோட இதை. ஒரு விஷயத்தை அந்த நியூஸ் பேப்பர்லாம் படித்தா மட்டும் புரிஞ்சிக்க முடியாது சில விஷயங்களை. அதோட அனுபவம் சில பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க படத்தில், இல்லைன்னா புக்கு வடிவத்தில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஒரு தோழர் கால் பண்ணி, தீபக் அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கான படங்கள் இருக்கிறப்ப இந்தியாவில் இல்லை, அப்படி இருக்குது. ஆனால் நம்ம வந்து அது காதல் இல்லை வீட்டில் இருக்கிற வேறு அப்யூஸ் அப்படி இருக்கும், அதை பற்றியான இது கிடையாது. ஆனால் நான் அப்புறம் 2 படம் சொன்னேன் அவருக்கு. ஒன்று வந்து உஸ்மான் ஷமீனோட பிளாக் கேர்ள், அது ஒன்று சொன்னேன். அப்புறம் இன்னொரு லத்தீன் அமெரிக்கன் செகண்ட் மதர்னு ஒரு படம். ஸோ இதோட புரிதலே நம்மளுக்கு அங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப மரியா பெம்பருக்கும் லூசியா மார்ட்டலும் இவங்க இதுலேருந்து மாறுறது என்னென்னா, அவங்க வந்து கத்தோலிக் அந்த இதில் இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக அவங்களோட படங்களில் மரியா 80s பேசுகிறாங்க. அவங்க வந்து முதல்ல லத்தீன் அமெரிக்கன் சினிமாலேயே முதல்ல மரியா தான். அப்போ பயங்கர என்ன புரட்சிகரமான நிறையா இயக்குநர்கள் இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல வந்து தைரியமாக ஒரு இது பண்ணுறாங்க. என்னென்னா பெண்கள் அவங்களோட காதல், அவங்களோட இன்டிமெசி அது தொடர்பாக முதல்ல ஒரு படம் காட்சிப்படுத்துகிறாங்க அவங்களோட படத்தில், மிஸ் மேரியன். ஸோ அதுதான் முதல் லத்தீன் அமெரிக்கன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ புரட்சிகரமான படங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பெண்களுக்கான இதை ஃபஸ்ட்டு அவங்க தான் பேசுகிறாங்க அந்த படத்தில். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போவும் லூசியா மார்ட்டல் வந்து அவங்களோட இதில் அவங்க ஒரு அப்பர் கிளாஸில் வாழ்ந்தவங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து கத்தோலிக்கில் இருக்கிற என்ன இதாக இருந்தாலும் ரிலீஜன் இதில் பெண்களுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த இதை திருப்பி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ரிலீஜனாக வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, பெண்களை என்ன பண்ணுற, ஆண்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்டுப்பாடு, ஆனால் பெண்களுக்கு நீ தொடர்ந்து எல்லாமே வைக்கிற. அப்படி இருக்கிறப்ப மரியா வந்து ஒரு நாவலை படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 16 வயசு அதை ஏன்னா ஏன் இந்த புக்கு ரொம்ப முக்கியம்னா, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் அவர் அண்டர்லைன் பண்ணியிருப்பார். முக்கியமாக அந்த ஒரு படத்தை அப்படியே பேசாமல் அதில் நான் என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா அதில் வந்து பயன்படுத்தியிருக்க புகைப்படங்களே நம்மளுக்கு சொல்லும். ஒரு கட்டுரையில் வர புகைப்படம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த புக்கில் இருக்கிற பதிவான அவர் பயன்படுத்தின புகைப்படங்கள் ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து லூசியா மார்ட்டல் வந்து இப்போ அவங்களோட படங்கள் வந்து இண்டிஜினியஸ் பீப்புள், கத்தோலிக் அதுக்குள்ளார இருக்கிற இதை காலனியும் அந்த இதையும் வச்சு அவங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மியூசிக் டைரக்டரும் கூட, ஸோ மியூசிக் ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்து அந்த மியூசிக்கை பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் 19th century படம் எடுக்கிறாங்க, ஜாமான்னு 1940s நடக்கிறது. ஆனால் அதில் வந்து அவங்க வந்து ஒரு அந்த காலகட்ட மியூசிக் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே மாற்றுறாங்க, அங்கே இருக்கிற சவுண்ட்ஸை மியூசிக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோராக கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதையும் அவர் யமுனா இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கன் சினிமாவில் பெண்களை ஏன்னா இங்கே வந்து திருப்பி ஏன் பெண்கள்னு சொல்கிறோன்னா, அந்த பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்ம என்ன ஆனாலும் புரட்சிகரமான ஒரு இது எடுக்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், ஸ்டோரிஸ் ஆஃப் ரெவல்யூஷன், லூசியா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு, சல்யூட்டன் கியூபன்ஸ்னால். ஆனால் இவங்க வந்து நான் சொன்ன இயக்குனர் சாரா கோம்ஸ் வந்து ஏன் நான் காட் மதர் ஆஃப் லத்தீன் அமெரிக்கன் பார்க்குறேன்னா, அவங்க வந்து 60s அவங்க வந்து பெண்கள் பற்றியான அவங்களோட உணர்வுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அரசியல், அவங்களோட வாழ்வியல் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சுட்டு அது வந்து பயங்கர இதாக்குது, கோவப்படுத்துது. சில ஃபிலிம் மேக்கர்ஸு, சில ரிவ்யூஸை வந்து கோவப்படுத்துது அவங்களோட படங்கள். ஏன்னா அவங்களோட இது அப்பட்டமாக இருக்குது. அப்போ வந்து 1968 பாரிஸ் தொழிலாளர்கள் ரெவல்யூஷன் ஒன்று நடக்குது, ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெவல்யூஷன் நடக்குது. அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் மார்க்சிசத்துக்குள்ளாரே பெண்ணிய சிந்தனைகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 68க்கு அப்புறம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆக்னஸ் வெத்தாவே 50 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறையா சினிமாவே மாறுது. நியூ இயர் சினிமாவில் வெறும் கேமரா இருந்தால் போதும், சும்மா லெனின் தோழர் சொன்ன மாதிரி அந்த 12 பேர். ஏன்னா இங்கே இருக்கிற படங்கள் அதிகமாக லத்தீன் அமெரிக்கன் படங்கள் மார்க்சிசம் தொடர்புடைய பல புரட்சிகளுக்கு வந்து பல டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை பார்க்குறப்ப தான் அந்த புரட்சி வேறு மாதிரி ஆகுது. ஸோ ஏன் சாரா கோம்ஸோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் ரொம்ப முக்கியமானா, அது இப்போவும் அங்கே இருக்கிற கியூபாவோட அரசியல் சூழலை காமிக்கும். அது எப்படி மாறி இருக்குது, என்னவா இருக்குது,
அங்கே இன்னமும் ஆஃப்ரோ கியூபன்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த கியூபா மக்கள் இதாக இருந்தது. ஏன்னா இதில் இன்னொரு படம் இருக்கும், இதில் சோலஸ் குடியரசாலியா எடுத்த இன்னொரு படம் இருக்கும். அதில் வந்து 2 பேர், அவர் வந்து ஜூனோ கிராஸ்னு ஒருத்தர் இருப்பார், கார்லஸ், அவரோட சேர்ந்து 2-3 படம் பண்ணியிருப்பார். அதில் வந்து எனக்கு பயங்கரமாக அவரோட படங்களில் ஒன்று பிடிச்சது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து ஏன்னா அவர் வந்து கியூபா அரசியலோடைய கவர்மெண்ட்டோடையே இருப்பார். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மைனஸையும் அவங்க ஆட்சி முறையில் என்னென்ன இருக்குது அதை வந்து தெளிவாக படம் மூலமாக அவருக்கு ஒரு கொஷினை வைப்பார். தொடர்ந்து அதை வச்சுட்டு இருந்திருக்காரு கியூபா அரசியலில். அப்போ வந்து ஃபிடலோட ஆட்சியில் வந்து அப்போ வந்து ஒரு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து ஒன்று இருக்குது, நெருக்கடி. ஏன்னா அங்கே வர போகிறாரு, பயங்கர ஒரு இது இருக்குது அந்த ஆஸ்லேஷனில். அப்போ ஒரு படம் பண்ணுறாரு, அதுதான் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட். அதில் வந்து என்னென்னா 93 வருது. அதுதான் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் நாமினேட், லத்தீன் அமெரிக்கன் ஃபிலிம்லேயே அதான் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் நாமினேட் ஆகுது அந்த படம். அதில் வந்து ஒரு சீன் வரும், ஒரு கே, அவர் வந்து ஆர்டிஸ்ட்டு, கே பெயின், அவரும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு உரையாடல் இருக்கும். ஸோ அந்த அவரோட வீடு வந்து பயங்கர ஒரு அரண்மனை, பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற புக்ஸை படிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட் வருவான். அந்த பையனை இவருக்கு பிடிக்கும், ஆனால் இவன் வந்து ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லிடுவான். அந்த இதில் ஒரு உரையாடலில் வந்து ஒரு கேமரா வந்து அங்கே இருக்கிற பெயிண்டிங் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிக்கிட்டே வரும். அப்போ இவன் பேசிகிட்டே இருப்பான். அவர் வந்து பயங்கர தெளிவான அரசியல். அவன் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அப்போ மார்க்ஸ் அந்த இது வந்து கம்யூனிசத்தோட பயங்கர ஆர்வகோளாக இருப்பான். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு கோவம் வரும் சில இதெல்லாம். அப்போ வந்து ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும், காமிக்கிறப்ப சேவோட ஃபோட்டோ வரும். அவன் உடனே நம்மளுடைய தோழர் அந்த மாதிரி சொல்லுவான், நம்மளோட லீடர் அந்த மாதிரி. அவர் சிம்பிளாக உடச்சிடுவார். வந்து உன்னோட லீடர்லாம் கிடையாது, கியூபாவோட லீடர் கிடையாது, அவர் மக்களுக்கான லீடர். அவரோட நீ உன்னோட இதாக தனிச்சு பண்ணாத, அவர் காமனான ஒரு லீடர். ஸோ அது வந்து போகிற போக்கில் அவர் வைப்பார். அது வந்து அடியாசிலா வந்து தொடர்ந்து அவரோட எல்லா படங்கள்லேயும் அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸை வச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ரொம்ப லேட்டராக அதுக்கப்புறம் கியூபா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீமேலோட போர்ட்ரேட்டில் அரசியல் பேசின இதுலன்னு பார்த்தா கில்லர்மோ டெல் டோரோ, அவரோட பான்ஸ்லேவத்தோட குழந்தைகள், ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அம்மாவோட மூலமாக தான் அந்த அரசியலை சொல்லியிருப்பார். அதே மாதிரி தி ஷேப் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியமான படம். அது வந்து ஏன்னா அதில் பேசியிருக்க விஷயம் வந்து பயங்கர ஒரு 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 சரியல் மூவி. ஆனால் அது வந்து ஒரு மேஜிக் வச்சு, ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டே ஒரு ஒரு பிளாக் உமன், அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஒரு சானிட்டரி வேலை, துடைக்கிற வேலை பண்ணிகிட்ருக்கப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டே என்ன வச்சுருப்பாருன்னா காலை அவங்க அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதிலே சொல்லிடுவார் அவங்க எவ்வளோ நேரம் நின்று அந்த வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் வர பயங்கர ஒரு ஷேப் ஆஃப் வாட்டரில் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு கொஷின் வச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே என்னென்ன எல்ஜிபிடி கம்யூனிட்டி போகிற போக்கில் பேசிடுவார். ஒரு அரசியல் அங்கே இருக்கிற ரஷ்யா அமெரிக்கனோட அரசியலையும் சுக்குநூறாக உடச்சிடுவார். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். எனக்கு அந்த புக்கை நான் படித்ததில் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அதில் நிறையா வந்து, ஏன்னா ஒரு படம் பார்க்குறோம், ஆனால் அந்த வந்து காலத்துக்கு ஏற்ற அரசியலில் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் பிடிக்காமல் போகலாம், இல்லை அதுக்கோட மிகையாக பிடிக்கலாம். அந்த மாதிரி சில இயக்குநர்களோட படங்கள் மட்டும்தான் நம்ம எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததும் இப்போ இருக்கிற அரசியல் சூழலையும் அது சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறையா படங்கள் இருக்குது. ஸோ இந்த படங்கள் நிறைய இப்போ அவைலபிள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் படங்கள் பார்த்துட்டு இந்த புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர முக்கியமான புக்காக இருக்கும் இது. நன்றி.